பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. அன்பு, இன்னைக்கு நீ இல்லைன்னா நான் வெளியே வந்திருக்க முடியாது. டேய், நீ இல்லைன்னா நான் உள்ள இருந்திருப்பேன். எனக்காக சின்ன வயசுல இருந்தேன் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம என் கூடவே இருக்க வேண்டா. நீ உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். என் உயிரை கூட கொடுப்பேன்டா. உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவும் பெருசு இல்லடா. எனக்கும் தான் சாம். மன்னிச்சிரு சாம், என்னாலதானே இன்னைக்கு நீ உள்ள இருக்க வேண்டியதா போச்சு. ஒருவேளை அந்த இடத்துல நீ பேசாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் தான் உள்ள வந்திருக்க வேண்டியதா இருக்கும். உன்ன மாதிரி ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் சாம். ஆரம்பிச்சுட்டானுங்களே. இனிமே பாயாச போராட்டம் தானே நடத்துவானுங்க. இல்ல அன்பு, நீ ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நான் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும் மச்சான். உன்ன மாதிரி ஒருத்தர் என் கூட இருக்கிறதுனாலதான் என் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. அவன் உன் கூட இருக்கிறதுனாலதான் நீ போலீஸ் ஸ்டேஷன் போன. அவன் மட்டும் உனக்கு ஃப்ரெண்டா இல்லைன்னா இசைன்னு ஒரு பொண்ணு உனக்கு தெரிஞ்சிருக்காது. உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்திருக்கான். இப்படி ஆக மொத்தம் உன் வாழ்க்கையில எல்லாமே லாக்கானது இவனாலதான். ஆனா நீ பேசுற பேச்ச பத்தியா? இல்லடா, நீ மட்டும் இல்லனா அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த ராடு கீழே வந்து விழும்போதே என் உயிர் அன்னைக்கே போயிருக்கண்டா. இன்னைக்கு நான் உயிரோட நின்னு பேசிட்டு நிக்கிறேன்னா அதுக்கு நீ மட்டும்தான் மச்சான் காரணம். அதனால எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப வர போறீங்களா இல்லையா? அவளுக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரியுமாடா? வழக்கமா தண்ணி போட்டாதானே இப்படி எல்லாம் பேசுவானுங்க. இன்னைக்கு தண்ணி போடாமலே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தீய வைக்கணும்னே வந்துருவா. இனியா உனக்கே தெரியும்லடி, அவ்வளவு பெரிய ராடியா மேல விழ இருந்தது. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு என் சாம் தானே காரணம். இன்னைக்கு கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது. ஆனா எனக்காக என் மச்சான் பழிய ஏத்துக்கிட்டு அவன் உள்ள போயிட்டு வந்திருக்கான். மச்சான், நீ எவ்வளவு பெரிய குடும்பத்துல உள்ள பையன்டா. ஆனா எனக்காக, இந்த பாவிக்காக நீ உள்ள போயிட்டு வந்திருக்க. இல்லடா, இன்னைக்கு ஒரு என்ஜினியரா நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். ஐயோ, எவ்வளவு நேரம் மொக்க போடுவானுங்கன்னு தெரியலையே. ஏசாம், நீ இந்த இடத்துல என்ஜினியரா நிக்கிறதுக்கு அன்பு எப்படி காரணமா இருப்பான்? உனக்கு தெரியாது இனியா. தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் இனியா நான் ரேங்க் இல்லாம ஃபெயில் ஆகியிருந்தேன். ரேங்க் இல்லாம ஃபெயில் ஆயிருந்தானா? இது எந்த காலத்துல உள்ளதுன்னு தெரியலையே. ஏசாம், ரேங்க்லாம் ஸ்கூல் லைஃப்ல தானே வரும். நீ ஸ்கூலை பத்தியே சொல்ற? கடந்த காலத்துக்கு போயிட்டான் போலயே. அப்ப நான் 8th ஸ்டாண்டர்ட். ஓ, 8th ஸ்டாண்டர்ட்லயே நடந்துட்டா? நான் என்ன நடந்துன்னு சொல்லவே இல்லையே. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கான். இந்த இடத்துல இருந்து எப்ப நகர்ந்து வருவானுங்கன்னு தெரியலையே. இனியா, அப்ப நான் 8th ஸ்டாண்டர்ட். எனக்கு ரேங்க் இல்லாம நான் ஃபெயில் ஆகி என் அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு கூட தெரியாம தயங்கி நின்னுட்டு இருந்தேன். அன்னைக்கு என் நண்பன் தான் என் அப்பா மாதிரி என் ரிப்போர்ட் கார்டுல சைனை போட்டு என்னை அவ்வளவு மோட்டிவேட் பண்ணான். ஒருவேளை அந்த ரிப்போர்ட் கார்டை மட்டும் நான் எங்க அப்பாட்ட காமிச்சிருந்தேன்னா அவர் பெரும்பாலும் அடிச்சு என்னை டிமோட்டிவேட் பண்ணி என்னை வெளியே தூக்கி போட்டிருப்பாரு. ஆனா 10 மார்க் எடுத்த என்ன சைன் போட்டு தந்தது மட்டும் இல்லாம 10க்கு பக்கத்துல ஒரு 0 போட்டு உனக்கு 10 மார்க் இல்லடா 100 மார்க்னு சொல்லி அப்பவே என்னை என்கரேஜ் பண்ணவன். இப்ப சொல்லினியா, என் அன்பு மட்டும் அன்னைக்கு என்ன டிமோட்டிவேட் பண்ற மாதிரி அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு நான் ஒரு என்ஜினியரா இருக்க முடியுமா? யாருக்கு தெரியும். அன்னைக்கே நான் புக்கெல்லாம் தூக்கி போட்டு இனிமே ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு எப்படியோ போயிருக்கலாம். இல்ல, என் வாழ்க்கையே எப்படியோ போயிருக்கான். ஆமாமா, அப்படியே உங்க அப்பா உன்னை விட்டுருவாரு பாத்தியா? எனக்காக நீ பண்ண தியாகத்துக்கெல்லாம் அளவே இல்லடா மச்சான். ஃப்ராடு பக்க கிரிமினல். அப்பவே எவ்வளவு ஃப்ராட் வேலை பார்த்திருக்கேன். அந்த வயசுலயே அவங்களோட சைனை கள்ள சைன் போட்டிருக்கான், திருட்டு பையன். இல்லடா, நீ இல்லனா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் இப்போ. இல்ல மச்சான், நீ இல்லனா சாமுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே இல்ல. சாம், நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. அவன் மட்டும் உன் வாழ்க்கையில இல்லனா நீ நாசாக்கி இந்நேரம் போயிருக்கலாம்.
அவன் உன் வாழ்க்கையில வந்ததுனால தான் நீ நாசாக்கு போகாம நாசமா போனது. என்னடி எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல தீய வைக்கலான்னு பாக்குறியா? உன் காதல் நாடகம் என்ன? எந்த நாடகமோ எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிக்காது. ஆமாமா. சத்தியமா சொல்றேன்டா, இவன் மட்டும் உன் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, நீ இவனை பார்த்திருக்க மாட்டான். இவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்தது உனக்கு தெரியாது. இந்நேரம் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகா ஓகோன்னு செட்டில் ஆயிருப்ப. இவ்ளோ ஏன் இவனோட கம்பெனிக்காக தான் நீ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டியதா போச்சு. இவன் இல்லனா உன் வாழ்க்கை எப்படியோ அமைஞ்சிருக்க தெரியுமா? இவனால தானே நீ இன்ஜினியரிங்கே படிச்ச. அதான் சாம் சொல்றேன், உன் பிரெயினுக்கு இவன் மட்டும் உன் வாழ்க்கையில இல்லனா இந்நேரம் நீ நாசாக்கு போயிருப்ப. இவன் உன் வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் நீ நாசாக்கு போக முடியாம நாசமா போனது. இப்பயாவது புரிஞ்சுக்கோ. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உடைக்கலான்னு பாக்குறியா? ஏச்சி, 2 பேரும் இப்ப கார்ல ஏறலாம். 2 பேரும் உள்ள தூக்கி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். அங்க இங்கன்னு ஓடி அலைஞ்சி அவ்வளவு தண்ணி தாகமா இருக்கு. மறுபடியும் வெயில வந்து நின்னுட்டு காமெடி பண்ணிட்டு நிக்கீங்க. மச்சான், இப்பெல்லாம் ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஷிப் தெரியாதுடா. ஆமா மச்சான், ஒரு உண்மையான மகத்துவமான திறமையான உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு கொச்சப்படுத்த தான் தெரியும். முடியலப்பா. இனிமே நின்னா கண்ணு போட்டே நம்ம 2 பேரும் பிரிச்சு விட்டுருவான். உன்னை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாம் அவ்வளோ நிம்மதியா இருக்கு. வழக்கமா நைட்டு தண்ணியை போட்டுட்டு தான் பக்கம் பக்கமா பஞ்சடலா கூடுவானுங்க. இன்னைக்கு தண்ணி வேற போடாம இவ்வளவு பேச்சு பேசுறானுங்க. ஒருவேளை நைட்டு தண்ணி போட்டா? என்னடா என்னம்மா அப்படியே உட்கார்ந்துருக்க? இல்லந்து எப்படி நம்ம சைட்ல அதுவும் நம்ம 2 பேரோட கண்ணை தூவிட்டு டூப்ளிகேட் ப்ராடக்ட் ஒரிஜினல் மாதிரி சப்ளை பண்ண முடியும்? அதான் அங்கேயே அவன் சொல்லிட்டானே, மாஃபியா குரூப். ஆனா அன்பு, யாரும் இதுல தனிப்பட்ட ஒருத்தவங்க சம்பந்தப்பட்டிருக்க மாதிரி தானே எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் வேற யாரோட பேரையும் சொல்ல வந்தானே. அது உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம்ல. என்கிட்ட அவன் மாஃபியா குரூப்னு தான் சொன்னான். இது அப்பப்ப பெரிய கம்பெனில எல்லாம் நடக்கிறதுதான். ஷே, அழகா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டெண்டர் நடக்கும்போது நமக்கு யாரோ குடைச்சல் கொடுக்குறாங்க எல்லாம். ஒவ்வொரு தடவையும் டெண்டர் நடக்கும்போது நாமளே 2 ஃபைல் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குது. அந்த கருப்பு ஆடு யாருன்னு கூட கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். சே, முடியாம போயிடுச்சே. ஃப்ரீயா விடுறா, பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் விட முடியாது அன்பு. எப்பவுமே நான் டெண்டர் ஃபைல் வைக்கும் போதுதான் அந்த மாதிரி இஷ்யூ நடக்குது. இந்த பிரச்சனை மூலமா யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன், மிஸ் ஆயிடுச்சேன். அடா விட்ரா, பாத்துக்கலாம். நான் இருக்கு பயமேன். நீ இருக்கனாலதான் பயம். என்ன குல்ஃபி, காலையில தலையில வச்ச பூ இவ்வளவு வாடி போயிடுச்சு. அப்புறம் வெயில்ல என்ன தெரு தெருவா கொண்டு சுத்தினீன்னா வாடதான் செய்யும். என்ன கார்ல உட்கார வச்சு நீ எங்க வேணா போயிருந்தீன்னா வெயில் பட்டிருக்காது. பூ இந்த அளவுக்கு கருக்கி இருக்காதுல்ல. ஏண்டா, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பெருமை. ஒரு வாரம் சோகமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி பல்ல காட்டிட்டே இருக்க. நானே அந்த கருப்பாடி எவன்னு கண்டுபிடிக்க முடியாத கோவத்துல இருக்கேன். நீ என்னடானா அவ தலையில வச்ச பூ வாடினதை பத்தி பேசிட்டு இருக்க. டேய், உனக்கு கருப்பாடு முக்கியம்னா எனக்கு என் குட்டிமா தலையில இருக்க பூ வாடினது முக்கியம்தான். ஆமாமா, காதல்னு ஒண்ணு யாருக்கும் இருக்காது. ஆனா நல்ல நாடகம் மட்டும் நடத்துவாங்க. பேசாம நாடக கம்பெனி நடத்தலாம். நடத்திட்டா போச்சு. டேய், வழி அந்த பக்கம். நீ எங்க போயிட்டு இருக்க? டேய், என் செல்லத்துக்கு செல்லமா வேர்த்தாலே என் உயிரெல்லாம் போயிடும். செல்லத்துக்கு செல்லமா வேர்க்குதான். இதுல வேர்த்த அவ தலையில உள்ள பூவே வாடி இருக்கு. இல்லடா, எனக்கு புரியல. உனக்கு என்ன புரியணுங்கிறது எனக்கு தான் புரியல. இப்ப எங்க போறோம்? இந்த பூவை தூக்கி போட்டு இனியா ஃப்ரெஷ்ஷா பூ வைக்கணும்ல. ஏன்னா அவ பூ வைக்கிறது எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்காக தான் அவ பூவே வைக்கிறான். ஆமாமா, இவனுக்காக வைக்காத. எனக்கு வர வேலை இல்ல பாரு. ஃப்ராடு என்னமா நடிக்குது. டேய், எனக்கு புரியல. அவளை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கியா? கடை வந்துட்டு. மச்சான், நீ தனியா உட்காந்து பேசிட்டே இரு, நாங்க பூ வாங்கிட்டு வந்துடுறோம். இல்லடா, எனக்கு புரியல. அவ நான் கட்டிக்க போற பொண்ணா இருந்தா நான் தானே பூ வாங்கி கொடுக்கணும். டேய், சின்ன வயசுல இருந்தே நான் தான் அவளுக்கு பூ வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம். அதெல்லாம் ஓகே மச்சான். இப்படி வாட்டினதான் அதை தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்கி கொடுப்பானா அப்பதானடா அழகா இருப்பா. என்னால முடியலடா சாமி. பாரு, உன் கையால நீ பூ வாங்கி கொடுத்தேன்னா நான் வைக்க மாட்டேன். ஹே, என் கையால ஒரு முழம் பூ வாங்கிக்க எத்தனை பொண்ணுங்க வரிசையா நிக்கிறாங்க தெரியுமா? மண்ணு. ஏய், அதெல்லாம் உனக்கு தெரியாதுடி. என் அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ இப்படியா இருப்ப? இந்த அன்பு கையால ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க மாட்டானான்னு பொண்ணுங்க எல்லாம் வரிசை கட்டி நிக்கிறாங்க. நல்ல பாத்தியாடா, பொண்ணுங்க தானா?
2025ல அன்புக்கு ஏற்பட்ட அவமானம். ஏய், இல்ல பொண்ணுங்க தானு கேட்டேன்டா, இதுல என்ன தப்பு இருக்கு? நீ எதுக்கு அதுக்கு இவ்ளோ கன்றாவியா வச்சிருக்கிய? அவ சொல்லும்போது காமெடியா இருந்துடலாம். லூசுங்க. கல்யாணம் பண்ண மாட்டானா, லவ் பண்ண மாட்டானா? ஆனா இவன் வாங்கி கொடுக்குற பூவை மட்டும் என் தலையில தூக்கி வைக்கணுமா? வெயில உட்காந்து காஞ்சுக்கிட்டு இருக்கனே, இப்படி பூவை வித்தாலாவது வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். பூவு பூவு மழை 40 ரூபாப்பா. பூவு பூவு 100 கிராம் பூ 50 ரூபா தான்ப்பா. பூவு பூவு மல்லிப்பூ ரோஜா பூ வாமா, முளை 40 ரூபா தான். பாட்டி ஒரு முளம் எவ்வளவு? முளை 40 ரூபாப்பா. தொடுக்காத பூனா 100 கிராம் 50 ரூபா. பாட்டி எப்பவுமே என் இனியாக்கு தொடுக்காத பூ தான் வாங்கி கொடுப்பேன். கடையில தொடுத்தா நிறைய இடைவெளி விட்டு தொடுப்பாங்களாம், அதனால அவளுக்கு அது பிடிக்காது. இது இப்ப ரொம்ப முக்கியம். அதனாலயே தொடுக்காத பூ தான் நான் எப்பவுமே வாங்கி கொடுப்பேன். அப்புறமா அவ தொடுத்து அதை வச்சுப்பா. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு தொடுக்கிறதுக்கு டைம் இல்லையா, அதனால நெருக்கமா தொடுத்த பூவா பார்த்து கொடுங்க. தோ இந்தா குடுக்கறேன்ப்பா. பொண்டாட்டிக்காக எவ்வளவு பார்த்து பார்த்து பண்றான். என்ன? ஒண்ணும் இல்ல பாட்டி, ஒரு 2 முழம் கொடுங்க. ஏமா, ஜோடி பொருத்தத்தை பார்த்தா புதுசா கல்யாணம் ஆனவங்கள மாதிரி தெரியுது. நெத்தியில கொஞ்சோல குங்குமம் வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. புருஷன் கூட போகும்போது நெத்தியில குங்குமம் வச்சுட்டு வெளியே வர்றதுதான் அழகு. ஆமா, புருஷன் பொண்டாட்டி தானே? இல்லப்பா. ஆமா பாட்டி. டேய் மரமண்ட. என்ன செல்லம்? டேய் செல்லக்குள்ள எனக்கு அடுப்பேத்தனா மவனா கொன்னே படம் பாத்துக்கோ. வர சனிக்கிழமைக்கு அப்புறம் உன்னை ஃப்ரெண்டா வச்சிருக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. நீ என்னடானா பொண்டாட்டி ரேஞ்சுக்கு பேசுற? யார் கேட்டா பொண்டாட்டி? ஏய், அவங்களாம் அப்படி யோசிக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதாவது யோசிச்சுட்டு போறாங்க. இப்போ நீ பூ வாங்கி தரதே தப்பு. சாம் இருக்கும்போது சாம் தானே வாங்கி தரணும். உனக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காதே. நான் சாம் கையாலேயே பூ வாங்கி வச்சுக்கிட்டேன். என் செல்லம் என்ன இப்படியெல்லாம் கடுப்பேத்த பாக்குது. இருடி வரேன். குல்ஃபி ஒரு மண்ணா கட்டி எனக்கு தேவையில்ல, நீ இனியான் கூப்பிட்டாலே போதும். சரி செல்லம், கேளு. டேய் என்ன கடுப்பேத்திட்டே இருக்க. அடியே, உன் மனசை எப்படியெல்லாம் குளிர வைக்கலாம் நான் பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ யாரு? யாரு? இனியா. ஆமா, யார் வீட்ல உள்ள பொண்ணு? விஆர் வீட்ல உள்ள பொண்ணு. ஆ, இப்போ நீ ஒரு ஆம்பளை கூட வெளியே வரியனா உன்னை தப்பா தானே பேசுவாங்க. அதனாலதான் அவங்க புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்டதா ஆமான்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சொன்னா ஒன்னு அவங்க எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. அது எப்படி நினைப்பாங்க? நீ விஆர் வீட்ல உள்ள பையன் தானே? ஏய், அது போற வர இடத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அப்ப என்ன மட்டும் எப்படி தெரியும்? பொண்ணுங்களை எல்லாம் ஈஸியா தெரியும். அதான் பாட்டி ஒன்ன இந்த இடத்துலயும் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டேன். ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. என்னமா சமாளிக்குது? ஆ, என்ன பாட்டி கேட்டீங்க? மக்கா இப்பதான் கல்யாணம் ஆன பிள்ளைகள் மாதிரி தெரியுது. நெத்தியில குங்குமம் வச்சு புருஷன் கூட வெளியே வந்தாதானே அழகு. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, எங்க பொண்ணை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோம். பொண்ணு? ஓ, பொம்பளை பிள்ளைங்க இருக்க? ஆமா பாட்டி, 1.5 வயசு தான் ஆகுது. வரும்போது மம்மி டாடின்னு அழுது வடிச்சிட்டு அவளை வர்றதுக்காக. ஓகோ. அப்புறம் பாட்டி எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். அவ அழும்போது அவ கண்ணீர் பட்டு இவ நெத்தியில வச்சிருந்த குங்குமம் அழிஞ்சிடுச்சு. ஒருத்தனால இப்படி எல்லாம் கூட உருட்ட முடியுமா? நீ உருட்டுடா ஃப்ராடு. இந்த அளவுக்கு உருட்டுறேன்னு பாக்குறேன். எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் தானே. இவனுக்கு நான் வேண்டாமா, ஃப்ரெண்ட் மட்டும் தானா? உருட்டு உருட்டு பாக்குறேன்டா சனிக்கிழமைக்கு அப்புறம் நீ எப்படி என் கூட பேசுறேன்னு. நல்லதுப்பா. என்ன பூ வேணும்னு சொல்ல. என் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ தான் பாட்டி பிடிக்கும். எப்பவுமே அவ மல்லிப்பூ தான் வைப்பா. அதனால மல்லிப்பூவே கொடுங்களாம். எனக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவ அப்படிதான் பாட்டி, நீங்க கொடுங்க. என்னடா சீன் போடுறியா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாய் மூன்றி. ஏப்பா, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே மல்லிப்பூ மட்டும் வாங்கி கொடுத்தா பிடிக்காது. அப்புறம் பாட்டி கூட ஹேர் பின்ன வாங்கி கொடுக்கணுமோ? விவரம் தெரியாத பிள்ளையா இருக்குதியப்பா. இந்த ஃப்ராடு கேட்ட கிளவியா இருக்கு. இது கூட தெரியாம என்ன வாங்க ஒரு பிள்ளைக்கு அப்பேன். கிரேட் இன்சல்ட். பூக்கு கூட சேர்த்து 100 ரூபாய்க்கு அல்வாவை வாங்கி கொடு. அல்வா வாங்கி கொடுத்துட்டா போச்சு. என்னடா யூஸ் அண்ட் த்ரோ நினைச்சிருக்கியா? செல்லம், மல்லிப்பூ மட்டும் தனியா வாங்கி கொடுக்க கூடாதாம், அல்வாவா சேர்த்து வாங்கி கொடுத்தாதான் உன் மனசு ஏத்துக்கோன்னு பாட்டி சொல்றாங்க. அந்த கிழவி அது கடையில இருக்க எல்லா பூவையும் உன் தலையில கட்டணுங்கிறதுக்காக அடிச்சு விடுது. 2 முழம் பூவை வாங்கிட்டு இப்ப வர போறியே இல்லையா? இருடி. ஆமா, 1.5 வயசுல எந்த குழந்தை இருக்கு? யார்கிட்ட விட்டுட்டு வந்த? செல்லம், நீ யாரு? பிஆர் வீட்ல உள்ள பொண்ணு. யாராவது உன்னை பார்த்தா தப்பா நினைக்க கூடாதுல ஒரு பையனு கூட வெளியே வந்திருக்கானு. அதான் புருஷன் நான் பழி ஏத்துக்கிட்டா உன்னை யாரும் தப்பா ஒரு வார்த்தை பேச மாட்டானுங்களே. ஏன் பாட்டி, இங்க பக்கத்துல அல்வா கடை இருக்கா என்ன? இந்த கடையோட சேர்ந்துருக்கலாம், அதுலயே அல்வா இருக்குப்பா. ஓஹோ, கிழவிக்கு டபுள் பிசினஸுக்கு தான் இவ்வளவு ஓட்டுதான்.
பூவை வாங்கிட்டு இப்ப கிளம்பி வரலாம். என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோ. சரி பாட்டி, ஒரு 2 முழத்துக்கு பூ கொடுங்க. சரி ராஜா, இந்தாப்பா. நீ கேட்ட மாதிரியே 2 முழத்துக்கு 2.5 முழமாவே வச்சிருக்கேன். ஓய் குல்ஃபி, நான் வேணா வச்சு விடவா? கை 2 உடைச்சிருவேன் பாத்துக்கோ. பூ குடுறா. ஒத்தையடி பாதையில தாவி ஓடுறேன், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன். சந்தன மாலை அள்ளுது ஆள வாசம் ஏறுது, எங்கிலி மேல சங்கிலி போல சேர தோணுது. சக்கர ஆல சொக்குது ஆல மால மாத்த மாமன் வரட்டுமா கண்மணியே. ஏன் இப்படி விழுங்குற மாதிரி பாத்துட்டு நிக்க? இல்ல குல்ஃபி, பேசாம 100 ரூபாய்க்கு அல்வாவும் வாங்கிட்டு. உன் புத்தி எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்கான ஆளு நான் இல்லனா? ஐயோ பாவம், என் செல்லம் சாம் கூட சேர்ந்துட்டு என்ன கடுப்பேத்தலான்னு பார்த்தது. ஆனா அதுக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. லவ் பண்ண மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன். ஆனா அசிங்கம் பிடிச்சவனே, உன் கூட எல்லாம் வெளியே வந்த பத்தியா? நீ கோபப்படும் போது தாண்டி அழகு. என்ன கோபப்படுத்தி பார்த்து சந்தோஷப்படலாம் தானே நினைக்கிறேன். ஆஹா, உன்னை பார்த்தாலே கடுப்பாகுது. பூக்கு கொடுக்க வேண்டிய ரூபாவை கொடுத்துட்டு வந்து சேரு. பாட்டி ஜிபே பண்ணலாம்ல? எவ்வளவு கோபப்பட்டுட்டு போறா பாத்தீங்களா? அட கவலைப்படாதப்பா. சென்னான அந்த பாப்பா மனசு மாறி உனக்கு அந்த பாப்பாக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்குமா? அப்ப இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தது ஏன் பாட்டி? இவ்வளவு நேரமா எங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துறாங்கிறீங்க. அது பிறகு சும்மா வந்த உடனே ஒரு முளம் பூ வாங்கி கொடுன்னு சொன்னாலே யோசிப்பேன். கூட வார பொண்ணு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இல்ல தங்கச்சியா பொண்டாட்டியா இதெல்லாம் கூட தெரியாதவங்களாவா நாங்க இருப்போம். பாட்டி, ஆமாப்பா, பொண்டாட்டி அப்படி இப்படி 4 வார்த்தை எடுத்து விட்டாதானே ஒரு முளம் பூவுக்கு 4 முளம் பூவா வாங்கி கொடுப்பேன். பூ வாங்குறதுக்காக கிளவி எவ்வளவு அடிச்சு விட்டுருக்கு. என் இனியா சொன்னது கரெக்ட் தான். இதுல அல்வா வேற. உங்களை மாதிரி இப்படி பசங்களை கொஞ்சம் குஷிப்படுத்தினாதானே மனம் போல பூ வாங்கி கொடுப்பியா? சூப்பர் பாட்டி, இந்த வருஷத்துக்கான சிறந்த அவார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மிக்க நன்றிப்பா. பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறியா? ஆ, நீ பொழைச்சிப்ப பாட்டி. உங்க ஜோடி பொறுத்தங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு உனக்கு தெரியலடா. இன்னும் நீயும் விளையாட்டுத்தனமாவே இருக்க. உன் மனசு மட்டும் மாறிடுச்சு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுறதுக்காக நான் தாண்டா ஆளா காத்துட்டு இருக்கேன். சாம் போலாமா? கிளம்பலாம்டா. என்ன அன்பு, இனியாக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு போலாம்? ஆமா, இப்பதான் என் குட்டிமா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா. அவ தலையில இருக்க பூ வாடுறது எனக்கு பிடிக்காது. என்ன குல்ஃபி, கரெக்ட் தானே? கண்மணியே, வழியில பூத்த சாமந்தி நீயே, விழியில சேர்த்த பூங்கொத்து நீயே, அடியே அடியே பூங்கொடியே, கவலை மறக்கும் தாமடியே. சொல்லு டார்லிங், கேக்குது. ஆமா, என்ன இன்னைக்கு ஃபுல்லா வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க? அது ஒன்னும் இல்ல குல்ஃபி. குல்ஃபிங்கிறது நீ கண்ணம்மாக்காக வச்சிருந்த பேரு. அத சாம் யூஸ் பண்ணாலே பிடிக்காது. இப்ப என்ன சாம் யூஸ் பண்ணா பிடிக்காது, நான் யூஸ் பண்ணா ஓகே. அப்போ ஐ மீன் நீ இவ்ளோ பண்றியன்னா லவ் பண்றியா என்ன? ஆமா. ஆஹா, நான் எப்படி நம்ப? நீ எதுக்குடி செல்லம் நம்பணும்? என் கண்ணம்மா நம்பினா போதாது? என்ன 2 பேரும் அமைதி ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சாரிடி, சனிக்கிழமை வரைக்கும் என் இம்சையெல்லாம் பொறுத்துக்கோ, அப்புறமா பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மது. நானே இந்த வேலையை பார்த்திருந்தா கூட நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பேன். உங்களை டவுன் பண்ணியெல்லாம் என்ன புகழணும் இல்ல. ஏய், நிஜமாதான்ப்பா சொல்றேன். அப்புறம் மித்ரன், இன்னும் 1 வீக்ல கேம்ப் முடிய போகுதுல? ஆமா, இன்னும் 1 வீக் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டும் என்ன விட்டு நீங்க போயிருவீங்கல்ல? வாட்? இப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இந்த ஊரை விட்டு போயிருவீங்களான்னு கேட்டேன். இல்ல மது, அதுக்கு அப்புறம் கூடவே இன்னொன்னு சொன்னீங்களே. ஊரை விட்டோம் என்ன விட்டோம் தானே சொன்னோம். கேம்ப் முடிஞ்சதும் அவர் ஊருக்கு போயிட்டு ஆகணும். இதெல்லாம் என்ன விட்டு நீ எதுக்காக நான் யோசிக்கணும்? என்னாச்சு மது? ஒன்னும் இல்ல மித்ரன், எப்பவும் ஸ்னோ உங்க கூடயே க்ளோஸா இருப்பாலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ நல்ல ஜாலியா இருக்கா. என்னதான் அன்பு இனியாலாம் இருக்கும்போது நல்ல ஜாலியா இருந்தாலும் அவங்க சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பிடுவாங்க. நைட்டு தான் மேக்சிமம் வருவாங்க. ஆனா
நீங்க நினைச்ச நேரம் வீட்டுக்கு வருவீங்க, எப்ப வேணா இங்க தானே இருக்கீங்க. அதனாலயே உங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாலாம். அதான் ஊரை விட்டும் ஸ்னோ விட்டா நீங்க போவீங்கலாம், அத பத்தி சொன்னேன். வேற ஒன்றும் இல்ல. 1 வீக்ல கிளம்ப வேண்டியதா மது. ஆனா நான் முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. அதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டேன்னா சந்தோஷமா கிளம்புவேன். மித்ரன், நீங்க கண்டிப்பா இந்த வீக் முடியும் போது ஊருக்கு போய் தான் ஆகணுமா? காத்துல சூடும் போல கரையிற உன்னால கண்ணாடி வல முன்னாடி என் தேகம் எழிஞ்சாச்சு. கல்யாண வரம் உன்னால பேரும் அண்ணால நினைச்சாச்சு. சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே. கல்யாணம் கச்சேரி எப்போது? உண்மை சொல்லணும்னா நீங்க ஊருக்கு போறது எனக்கு தான் மித்ரன் பிடிக்கல. ஏன் என்னாச்சு? என்னன்னு தெரியல, உங்க கூட பேசின அளவுக்கு நான் எந்த ஆம்பளைங்க கிட்டயும் பேசினதே இல்ல. ஏன் இனியன் கிட்ட கூட அந்த 10 மாசத்துல நான் எவ்வளவு பேசியிருப்பேன்னு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருந்திருக்கோம். ஏன்னா லைட்டா இருமல் வந்தா கூட அந்த சவுண்ட்ல கூட அவருக்கு என் மேல ஒரு கோபம் வரும். உடனே திட்டுன்னு திட்டுவாரு. அதனாலயே பார்த்து பயந்து ஆமான்னு ஒரு விஷயத்த சொல்லணும்னா கூட 1க்கு 100 தடவை யோசிச்சு தான் பேசுவேன். எங்க வீட்டுல அன்பு இருக்காரு, அருண் இருக்காரு, ஆகாஷத்தான் இருக்காங்க. இனியனுக்கு பயந்தே நான் வீட்டுல உள்ளவங்க கிட்ட கூட அளவுக்கு அதிகமா பேசிக்க மாட்டேன். ஏங்க அதையும் தப்பா எடுத்து பல்ல காட்டுறேன்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்களோ அப்படின்னு நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மனசுல நினைச்சத பேசிட்டு மனசுல நினைக்கிறத நம்ம வெளியே பேசுறதுக்கான உரிமை நமக்கு கிடைச்சாலே அது ஒரு சந்தோஷம் தானே. மித்ரன், நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு பச்சை குழந்தை கையில கிடைச்சா கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த குழந்தைய கூட வேட்டையாடணும்னு இங்க நிறைய பேரோட கண் இருக்கும். எத்தனை குழந்தைங்க இறந்திருக்காங்க. குழந்தைங்களுக்கே அந்த கதினா நான் ஒரு விதவை பொண்ணு மித்ரன். உங்க இடத்துல நான் யார் கூட பேசியிருந்தாலும் அவங்களால நான் என்னென்ன அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களோட ஒரு பார்வை கூட எந்த இடத்துலயும் தப்பா போனதே இல்லை. உங்க கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா, ஏதோ ரொம்ப பாதுகாப்பா, ஐ மீன் ஃப்ரெண்ட்லியா ஃபீல் ஆகுது. அவ்வளவுதானா மது? எனக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலை இன்னும் இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கே நடந்துருச்சுன்னா சந்தோஷம். நான் நினைச்சது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் பாது வேற மாதிரி போகும்போது. புரியல. இல்ல ஒன்னும் இல்ல. அது சரி, என்ன இன்னைக்கு கேம்ப் சீக்கிரமா முடிச்சிட்டீங்க? சும்மாதான் மது. 1 மந்த் கேம்ப். என்னைக்குமா கூட்டம் இருக்கும்? ரொம்ப கூட்டமா இல்ல, 1-2 பேர் தானே வந்துட்டு இருந்தாங்க. அதான் ஆஃப்டர்நூன் வேண்டாம் கிளம்புங்க, நான் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரி, நீங்களும் நானும் மட்டும் எதுக்கு உட்கார்ந்துருக்கோம்? நீங்க வேணா கிளம்புறீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. என்ன வேலை மித்ரன்? அத வீட்ல போய் கூட பாத்துக்கலாம்ல. இல்லம்மா, கிளைமேட் நல்லா இருக்கான். ஆத்தங்கரை பக்கம் வரேன், சிலுசிலுன்னு காத்து. இதெல்லாம் சென்னைக்கு போனா கிடைக்காது. எங்க ஊரோட அருமை பெருமை எல்லாம் இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே. புரிஞ்சுக்கிட்டேங்க. மது, நீங்க கிளம்புனா கிளம்பலாம். இல்ல மித்ரன், நானும் இருக்கேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே மது. சிலர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. ரொம்ப சீக்கிரமா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு மித்ரன். எனக்கு டீச்சர் ஆகுறது தான் பிடிக்கும். டாடி, நான் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறமா டீச்சரா தான் ஆவேன். டாக்டர் இன்ஜினியர்லாம் வேண்டாம் எனக்கு. நம்ம மனசுல இருக்கிறது அவருக்கு தெரியும் போது எப்படி எடுத்து பாருத? விஜய், என்ன சீக்கிரமா வந்துட்டேன்? ஆமா, காலேஜ் சீக்கிரமா முடிச்சு சீக்கிரமா வந்துட்டேன். ஓகோ. ஏன் திவ்யா, நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற? நான் எதுக்கு அந்த கர்மத்தை பத்தி நினைக்கணும்? ஏய், காதல் உன்னதமானது புனிதமானதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்னடானா கர்மம் கண்டாவீங்கற? என்ன நீ 8 மணி நேரம் செல்லம்பல தூங்க விடுறியா? படிக்க எலும்பு மேக்ஸ் போட்டு தரேன் என் உயிரை வாங்கிட்டு இருக்க. இந்த வயசுல ஒரு சின்ன பொண்ணுக்கு எது முக்கியம்? தூக்கம். தூக்கம் தானே. நான் ஒழுங்கா தூங்குனாதான் ஒழுங்கா சிந்திக்க முடியும். காலையில 4 மணிக்கே நீ எல்லாம் அலாரம் வச்சு என்ன எழுப்பி விடுற. ஏண்டி, 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்புறேன், 5:30க்கு தானே எழும்புறேன். பப்ளிக் எக்ஸாம் எழுத போற, நீயே கமெண்ட் கிடந்து தூங்குற. நான் கூட 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து படிக்கிறேன்ல. உனக்கு தூக்கம் வராது. லைட் டைம் போட்டு உயிரை வாங்குறது கூட பரவாயில்ல, அலாரத்தை காது கிட்ட வச்சு வச்சு என் உயிரை எடுத்துருவேன். சரி, நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற?
அந்த கன்றாவிய பத்தி நான் எதுக்கு நினைக்கணும்? அது மட்டும் இல்லாம காதலை பத்தி யோசிக்கிறது தப்பு. காதலுங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையா? ஆ. ஆமா, நீ எதுக்கு அந்த கர்மத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். என்னை தூக்கி குழிக்குள்ள போட்டாலும் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு வராது. சரி சரி சரி, நீ குளிக்க போனேன்னு சொன்னல, நீ கிளம்பு. வர வர ஒரு தினசாதான் யோசிச்சுட்டு இருக்க. சென்னான்னு கண்டு பிடிக்கேன். உன் வாழ்க்கையில நீ அப்படி என்னதான் செஞ்சு கிழிச்சுட்ட ஆதித்யா? எனக்காக ஏதாவது பண்ணிருக்கியா இது வரைக்கும்? உனக்கு பிடிச்சதான் நீ பண்ணுவேனா? அதுக்கப்புறம் நான் எதுக்கு? மித்ரன், என்னாச்சு?